Now it's coming, no, sir, the recording? ஆமா ஆமா ரெக்கார்டிங் வந்துட்டு தான் இருக்கு. முதல்லயே ரெக்கார்டிங் வந்துட்டு தான் இருந்துச்சு. Yeah. I wasn't able to see which part it was recording. Okay. ஏன்னா because I moved the table இல்லையா, I moved the chair. And my palette, my easel is my chair. இப்ப என்னன்னா, இப்ப அந்த அந்த இடத்துல இன்னும் டார்க்கா இருக்கு. டார்க்கா அந்த அளவுக்கு டார்க்கா நான் வைக்கல. இங்க சரியா, அந்த அளவுக்கு டார்க்கா வைக்காமலே இந்த இடம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா why should I make it dark? அங்கதான் நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். பரவாயில்ல, டார்க்கா இல்லாட்டி பரவாயில்ல, இல்லாட்டி பேலா இல்லாட்டி பரவாயில்ல, லேசா. இப்ப இல்ல, எனக்கு வந்து அந்த இடம் பேலா தேவைப்படுது. தெரியல, சரியா தெரியல. அப்ப வந்து இன்னும் கொஞ்சம் பேலாக்குறேன். சன்னும் டாட்டர் இன் லாவும் they gone to Sri Lanka. Okay. So Prem was talking to them. He'll be alone, sir, now when you go off to Madurai. Yeah, she is used to being alone. பக்கத்துல இருக்கும்போது சொல்லக்கூடாது, பெரிய சண்டை வந்துடும் அது. அது சின்ன கல்யாணம் ஆனதுல இருந்து இப்படிதான் இருக்கு. Yeah, you will always be traveling. ஆமா, I'll always be traveling. யாராச்சும் வந்து வீட்டுல இருக்கும்போது கூட கூட இருந்துகிட்டு இருக்க, பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஸோ ஷீ இஸ் யூஸ் டு இட். சண்டை வரும், சண்டையோட முடிச்சிடும், அவ்வளவுதான். அது இது நான் வேணும்னு எக்ஸாஜரேட் பண்றேன்னா, ஐ எம் எக்ஸாஜரேட்டிங் ஸோ தட் அந்த ஹைலைட் வர்றப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும் அப்படின்னு பாக்குறேன். இது வந்து பிளெண்ட் பண்ணி விடுறேன். இப்போ பிளெண்ட் பண்ணும்போது பிரஷ்ஷை வச்சு இப்படி பிளெண்ட் பண்ணோம்னா இமீடியட்டா அந்த பிரஷ்ஷை வந்து ஒரு வாஷ் பண்ணிடலாம், இல்லாட்டி தண்ணியில போட்டு வச்சிடணும். Okay. So with the medium and then blend with an empty brush. ஆமா ஆமா, சரியா. என்னம்மா? இல்ல சார், நான் எதுவும் சொல்லல. இப்ப நான் இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் லைட் ஆக்குறதுக்கு போறேன். அந்த 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 ஸ்ட்ரியேஷன்ஸ் எப்படி 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 வந்து அதை கொண்டு வர்றதுன்றது வந்து this is not something that we do on a regular basis. இல்லையா? I very rarely get a student who wants to do a snail. so அப்ப அது எப்படி கொண்டு வர்றதுன்றது வந்து எனக்கு ஒரு சேலஞ்சு தான். அப்ப நான் வந்து அப்படியே வச்சு நான் பாக்குறேன், அப்படி கொண்டு போறேன் அதை. ஓகே, நல்லா இருக்கு. அந்த அந்த கோடு வர்றது நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து நான் நிறைய ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். சரியா? இப்ப ஆக்சுவலா ஒயிட் வந்து இங்கெல்லாம் வரும்னு யோசிச்சேன், ஆனா ஒயிட் வந்து தேவையில்லை. இப்ப இந்த இடத்துக்கு போயிடுறேன். என்னத்துக்காக போறேன்னா, என் பிரஷ்ல வந்து அந்த கலர் எடுத்திருக்கேன்னா அந்த அந்த கலரை வந்து ஒண்ணு வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு ஒண்ணு, இன்னொன்னு வந்து அந்த கலர் எப்படி யூஸ் பண்ணலான்னு செஞ்சு பார்த்துறது பெட்டர். பிரேமா, பிரேமா, இது ஜெயந்திக்கு போன் பண்றாங்களா என்னன்னு கேளு. சரி,
சரியா? இப்ப ஆனா என்னன்னா, நம்ம வந்து அந்த பேஸ் ஒண்ணு குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த பேஸ் அந்த லைன்ஸ் குடுத்துருக்கோம் இல்லையா? அதோடயே நமக்கு ஸ்ட்ரைப்ஸ் போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு புத்திசாலித்தனம். அப்ப அப்படியே வந்துகிட்டே இருந்தோம்னா கீழே அந்த ஸ்ட்ரைப் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சில இடங்கள்ல தெரியுது, சில இடங்கள்ல தெரியல. ஆனா அந்த அந்த டைரக்ஷன்ல தான் எல்லாம் போயிட்டு இருக்குன்றது வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்ப இந்த இந்த ஓரத்துல கொஞ்சம் பிரைட் லைட் இருக்கு. அப்ப அப்ப அந்த பிரைட் லைட்டை வந்து நான் வந்து கொஞ்சம் கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அந்த அந்த ஸ்ட்ரோக் தான், அதுதான் இம்பார்ட்டன்ட்டா. அப்படியே போய்கிட்டே இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அந்த 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 கேரக்டர் உள்ள வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு மீதி எல்லாமே ப்ராப்ளம் இல்லாம வந்துடும். இப்ப இங்க வந்து நல்லா டெக்ஸ்டரோட கிடைக்கணும். கான்சே ஆமா, என்ன பாஸ்போர்ட்லாம் அதுக்குள்ள இருக்கா? இல்ல, நான் அதை என்ன பண்ணலாம். என்ன நம்ம எங்க இருந்து வந்தது? ஏர்போர்ட்ல இருந்தா பிக்ஸ் பண்ணி தான் வந்தாங்களாமா? அதாவது புக் பண்ணி வந்தாங்களாமான்னு கேக்குறேன். ஓகே, அப்படின்னா சரி. ஓ, கேப் நம்பர்லாம் இருக்குதா? ஓகே. கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. It's very beautiful, sir. நல்லா வருது இல்லையா? நல்லா வருது. இப்ப இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் ரெட் இருக்கு. இங்க கொஞ்சம் ரெட் இருக்கு. இப்ப அந்த இடத்துல எல்லாம் எல்லோஸ், அந்த ஆரஞ்சஸ் அண்ட் எல்லோஸ் ஒப்பேக்கா இருக்கணும். ஒப்பேக்கா இருந்தா தான் பெயிண்டிங் ஃபீலிங் வரும். ஓகே. அதாவது இப்படித்தான் அந்த டீடைல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு கெஸ் ஒர்க் தான் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன்.
இந்த இடத்துல ஒரு சின்ன ரிட்ஜ் மாதிரி இருக்கு. அந்த அந்த ரிட்ஜை அது கூடயே கொண்டு போனோம். அந்த ஃபாபியாச்சி அந்த கர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அது கூடயே கொண்டு போகணும் நம்ம. ஸ்டீவனுக்கு ஃபோன் பண்ணிப்புல, இன் கேஸ் ஆஃப் எனி ட்ரபிள் கால், ஆமா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. I just told you, no, like my son-in-law, my son and daughter-in-law are in Sri Lanka. Yes, sir. இதுல டாக்ஸில ஹேண்ட்பேக் விட்டு வந்துட்டாங்களாம். ஹேண்ட்பேக் விட்டு வந்துட்டாங்களாம். டாக்ஸி டிரைவர் said he'll look. சுடுறோம் சுடுறோம். என்ன வந்துருச்சாமா? He got it, Okay. Okay, fine. இல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா இட்ஸ் a funny place. Anywhere you go, dark skinned people respect light skinned people. They don't respect dark skinned people. அது அங்கதான் ப்ராப்ளமே வருது. அப்படின்னு வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, they think the dark skinned people don't have enough authority, which is a wrong thought. And actually, if you are educated, if you are influential, you have the authority. அதுதான் உண்மை. பட் அந்த 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 இது வர்றதுனால, if you are in trouble, you will be sort of ridiculed if you are a dark skinned person. Yeah. வெள்ளக்காரன யூரோப்பியனா இருந்தா வேற மாதிரி they will treat. That I have seen. Okay. Within Indians itself it's there, sir. ஆமா, அது எங்க போனாலும் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி, அதாவது ஓஹோ இந்தியன் அப்படின்ற மாதிரி. Yes, sir, but I'm saying within Indians itself the complexion matters. Yes, ஆமா 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 கட்டாயமா. அது நார்த் இந்தியா சொசைட்டி என்ன, அங்க நார்த்ல வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல வந்து ஐ வாஸ் த director, assistant director. It was a private company associated with the government. சோனியா காந்தி அவங்களெல்லாம் ஹை சோனியான்னு சொல்லிட்டு கூப்பிடக்கூடிய அந்த பீப்புள், அப்படி பீப்புள், அவங்கள்ட்ட தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்க வந்து அந்த டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது டெசிக்னேஷன், தே ஆர் தி ஓனர்ஸ். அடுத்த பொசிஷன்னா அவ்வளவு பெரிய பொசிஷன் எனக்கு. decision maker, which means automatically I can dismiss people. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் எனக்கு. ஆனாலும் என்னைய ஓவர் ரூல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்லயே வந்தா தான் இருப்பாங்க எல்லாருமே. இவன் யார் என்ன எனக்கு சொல்றதுக்கு அப்படின்னு. இப்ப என்னன்னா அந்த இடம் வந்து ஷார்ப்பா இப்படி வருது, அது வந்து அதுக்கப்புறம் ஸ்மூதா போகுது, அது அதாவது அதுக்கப்புறம் அப்படி ஸ்மூதா போகுது. சரியா லேசா அதை காட்டலாம். நமக்கு அந்த இடத்துல வைப்ஸ் ஜாஸ்தி வர்றதுனால லேசா அதை காட்டலாம். அப்ப தெரியறப்ப நல்லா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. இப்ப இங்க இவ்வளவு பிரைட்டா வச்சதுனால, அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்றது. அங்க பிரைட்டா வச்சதுனால
இந்த இடத்துல இன்னும் பிரைட்டா வைக்கலான்ற ஒரு 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 தாட் ஒன்று வருது. சூட்கேஸ் வந்துருச்சு. வந்து ஹீஸ் பிரிங்கிங் இட். சூட்கேஸ் காண போயிட்டான்னு சொன்னேன் அப்பனா. அது அந்த தாட் எங்க இருந்து வருதுன்னா, இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு அந்த இந்த மாடர்ன் சொசைட்டி அப்படின்னு ஒன்று சொல்றோம் இல்லையா? மாடர்ன் சொசைட்டி அப்படின்றது வந்து அந்த காலனைசேஷன் அதுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் மாடர்ன் சொசைட்டின்றோம். அதாவது ரோமன்ஸ் அப்பயே காலனைசேஷன் ஆரம்பிச்சிருது இல்ல? ரோமன்ஸே காலனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்களா? ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க, காலனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப வந்து the helpers and the slaves, அப்ப அந்த ஸ்லேவரின்றது வந்து ஒரு காமன் ஆக்டிவிட்டி. Slaves, the black people, they were not educated, they were not given education, they were not allowed to be educated, but there were kings. எத்தியோப்பியாவுடைய கிங் வந்து was much more powerful than Caesar in many ways. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா இருக்கும். அதாவது நேஷனல் ஜியோகிராபிக் மேகசினுக்கு போட்டோகிராஃபர் வந்து எத்தியோப்பியன் கிங்கை வந்து இன்டர்வியூ ஒன்று எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்ப என்னமோ சம் வெரி மேஜர் திங் வாஸ் ஹேப்பனிங் இன் எத்தியோப்பியா. அப்ப போறாங்க அங்க. அப்படி போறப்ப வந்து எத்தியோப்பியன் கிங் வர்றாரு. வந்து இஸ் கோயிங் டு போஸ்ட் ஃபார் த போட்டோகிராஃப். அந்த ரிகாலியால ஃபுல் ரிகாலியால வந்து நின்றுட்டு இருக்காரு. ஒரு ஆப்பிரிக்கன் பிளாக் மேன். அப்ப இவன் சொல்றான், அந்த போட்டோகிராஃபர் சொல்றான், I was standing in front of him and the way he was standing was not good for a photograph, but was not good enough for a photograph. அதனால I was in a state where I had to tell him that he'll have to stand like this. But if he takes offense, heads will roll. They will kill. You dare talk to our king like that? அப்படி மைட்டி கிங் வந்து அது வேற இருக்கு. ஆனா பிளாக் பீப்புள் வந்து பிகாஸ் they were not educated, they were considered to be less intelligent, which was not at all true. Their understanding of world, nature அப்படின்றது தானே, அதான் வேர்ல்டுன்றோம்.
was fantastic. For that matter, the Sindh people, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்ட் வேற எவனுக்குமே இல்லையே. சரி, இப்ப கொஞ்சம் போல டார்க் எடுக்கிறேன் நான். கொஞ்சம் போல டார்க் ப்ரௌன் எடுக்கிறேன். ஓகே. கொஞ்சம் போல டார்க் ப்ரௌன் எடுத்து வச்சு பார்க்க போறேன். சில இடங்கள்ல வந்து நான் இந்த லைட்டுக்காக கொண்டு வந்தது வந்து நல்லா இருக்கு. அந்த டார்க் வந்து கவர் பண்ணிட்டு தான் இதை செய்ய வேண்டியதா இருந்தது எனக்கு. அப்ப வந்து the fellow says I have to ஒரு நேஷனல் ஜியோகிராபிக் போட்டோகிராஃபர்னா இல் பி a white guy இல்லையா? ஆர்மி ஆபீசர் வேற அவன். ஆர்மி ஆபீசர் வேற. அப்ப வந்து I had to go and tell the emperor that he will have to stand like this அப்படின்ட்டு. If he or any of his people are offended, heads will roll அப்படின்ட்டு போய் he asks his aid, பக்கத்துல போய் அந்த ஆளு மாதிரி கிங்க வந்து இப்படி நிக்க சொல்ல முடியுமா அப்படின்னு. அவன் கிங்கிட்ட போய் கேட்கறான். உன்னைக்கு அவன் கிங் வந்து கூப்பிடுறான், இந்த ஆளை கூப்பிட்டு what do you want அப்படின்னு. ஏன் இப்படின்னா why அப்படின்றான். அப்ப இது ஒரு போட்டோகிராஃப் எடுத்து காட்ட முடியாதுல்ல இல்லையா? ஆமா. அதனால அவன் வந்து இப்படி நின்னீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படி போய் நின்னு காட்டுறான் கிங் மாதிரி. அப்ப அவன் சொல்றான், I did it because that's the only way I could explain what what I wanted. So I had to stand in front of the king, posing like a king. Any second, some king கேலி பண்றான் அவன் அப்படின்ற ஒரு உனக்காச்சும் ஒரு தாட் வந்துச்சுன்னா they'll kill. அதாவது பனிஷ்மெண்ட் இல்ல, அப்படி இருக்கும்போது கூட அப்படி ஆர்டிக்கல் எழுதிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். வாட் ஸ்டூபிட் பிரைட்ன்றான். யாரு? அந்த எத்தியோப்பியன் கிங்குக்கு இருக்கிறது பிரைடா, அதுவும் ஸ்டூபிட் பிரைடா. இவர் இந்த ராஸ்கலுக்கு இருக்கிறது வந்து நேச்சுரல் விஷயம். அப்படிதான் அந்த ஆர்டிக்கல்ல இருக்கு. அதாவது அந்த ஆர்டிக்கல் என்கிட்ட இருக்கான்னு தெரியல. நிறைய நேஷனல் ஜியோகிராபிக் எடுத்து கொடுத்துட்டேன். நிறைய வச்சிருப்பேன் முந்தியெல்லாம் நேஷனல் ஜியோகிராபிக். கிட்ட பிச்சு தள்ளுது காலம். சரி, இப்ப பிரவுன் வைக்க போறேம்மா. பிரவுன் வச்சுட்டு இதுல அக்ரிலிக்ல ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள். அதாவது இப்ப இப்படி வைக்கிறேன், இந்த டார்க் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. All these are my interpretations. இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் திங்கிங். என்ன என்ன ஒரே ஒரு மாத்திரம் தெரியும், இந்த இது வந்து scientifically is not terribly wrong.
என்னமோ நடக்குது இல்ல, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா நடந்துகிட்டு இருக்கு. என்ன பிள்ளை வந்து பாத்துட்டு போகுதா? பிஸ்கட் இருக்கே, இருக்கு, நிறைய இருக்கு. இங்க கொஞ்சம் stray dogs, they came as puppies and they've been here for a long time. சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா? Yes, sir. அதுட்ட என்னமாச்சும் செஞ்சுச்சேன். இப்ப நேத்து வந்து அது சம்திங் வாஸ் ராங், தட் எங்கேயோ யார்கிட்ட போய் சாப்பிட்டுச்சோ, வயிறு மிஸ்டேக் ஆகி இங்க வந்து இட் பியூப்ட். திட்டிப்ட்டோம். இப்ப அதனால அதுக்கு வந்து பிஸ்கட் எல்லாம் போட்டு கொஞ்சம் அதை பாசிஃபை பண்ணணும். பிரேமா செஞ்சுக்கிட்டு இருக்கு, பாசிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காத அந்த டாக. சரியா? இது வரைக்கும் வந்துருச்சு. இது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப வந்து ஒயிட்ட வந்து கொடுத்து பார்ப்போமா? காலை வந்து கொசு கடிச்சு தள்ளுது. அந்த அந்த கதவை திறந்த உடனே they will immediately come. அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு கேட்டை திறந்தது நல்ல சீட்டு பிடிக்கிறதுக்கு ஓடுவாங்களா, அது மாதிரி இந்த மஸ்கிட்டோஸ் வில் ரஷ்யன். கதவை திறந்துட்டாங்க வான்ற மாதிரியே ஓடி வருங்க. கட 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 கடன்னு ஒரு 10 மஸ்கிட்டோஸ் உள்ள வந்துடும். பிரேம் அந்த நாய்க்கு சாப்பாடு போட போறப்ப வந்துருச்சு. உள்ள வந்த உடனே கடிச்சு தள்ளிரும். இப்ப என்னன்னா, இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டோன்ஸ, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டோன்ஸ நான் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் காட்டணும். நிறைய காட்டுறதா இருந்தா வச்சிருவேன். கண்ட்ரோல்டா காட்டணும் அப்படின்றப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இருக்கு கொண்டாடுறேன்னு சொல்லிட்டான் நம்மாப்ல. ஆமா இது அது ஆமா இல்ல அது நான் அது எனக்கு என்ன இரிட்டேட்டிங்கா இருக்குன்னா, அவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து நம்பர் எல்லாம் எண்ணி எல்லாம் பார்க்க மாட்டீங்களான்னு கேக்குறேன் கீழே இறங்குறப்ப. சரி எதுவே நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. என்னமோ பயங்கரமா நடக்க வேண்டியது இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும்படி நடந்துக்கணும்.
சரியாம்மா, இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம், ஒயிட்டுக்கு போயிருவோமா? இப்ப நான் வந்து சில இடங்களை வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கலாமான்னு பாக்குறேன். ஏன்னா ஒயிட் வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் டார்க் ஆக்குறது இட்ஸ் நாட், அது அந்த ஷெல் மேல ஒயிட் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து it will not be wise to make any changes after that. சரி, அந்த இடம் கொஞ்சம் டார்க் ஆக்குனது நல்லா இருக்கு இல்லையா? Yes, sir. வந்துருச்சா? எல்லாம் இருக்கம்மா. சரி, இந்த அளவுக்கு சரி. ஆமா, இல்ல அது என்ன பயங்கரம் உள்ளது, அதுவும் ஒரு அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி. ஆமா, இல்ல we have our people, all those things are there. ஆனாலும் ஓகேம்மா, இப்ப வந்து என்னன்னா அப்படி கோடு போடணும். அப்படி கோடு போட்டா வருமான்னு தெரியல எனக்கு. சரியா? சரி, இந்த இந்த இத are you watching? Yes, sir. That white. ஆமா, அதாவது are you watching எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, That is I'm holding my breath. uh-huh. இல்ல, நாட் an easy joke இல்லையா இது? அப்பா, It looks very சரி, nice. வருது, நல்லா வருது. பட் let's see what happens further. இப்ப இப்ப என்னன்னா இங்க இங்க போக 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 கொஞ்சம் போல குறைஞ்சிக்கிட்டே போகணும். அப்ப என்ன செய்யறோம்னா வச்சுட்டு கொஞ்சம் merge பண்ணி விடுறது. யூ கான்ட் அந்த கலரை கரெக்டா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போறதுன்றது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. அதுவும் இந்த ஸ்கேல். சரியா? அப்ப என்ன செய்வோம், நம்ம merge பண்ணி விடுறதுக்கு மத்த மெத்தட்ஸை யூஸ் பண்ண வேண்டியதான்.
லைன்ஸா வரணும். இட் கான் பி பேச்சஸ். அதுதான் இருக்கிறதுல கஷ்டமான விஷயம். என்னன்னா என்னோட ஃப்ராக்லயே கொஞ்சம் பேச்சஸ் வந்திருக்கு சார். நீங்க அந்த அண்டர் சைடு ஆஃப் த ஃப்ராக் இந்த நெக் கீழே white yours is very neat, mine looks like little patchy. அப்ப திரும்ப வந்து ரிவர்ஸ்ல போய் அதாவது அப்படியே டெக்ஸ்சர் இப்ப லைட்ல வந்து பேட்சியா இருந்துச்சுன்னா டார்க்ல வந்து அந்த 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 என்ன டெக்ஸ்சர் வேணுமோ நமக்கு டார்க்ல அந்த டெக்ஸ்சரை கொண்டு போயிட்டு திரும்ப கீழே கொண்டு வரணும். கோ அப் அண்ட் டவுன். ஆனா டெக்ஸ்சரை வந்து எம்பசைஸ் பண்ணிட்டே வரணும். இப்ப நம்ம வந்து அந்த முதல்ல இப்ப ஃப்ராக் வந்து I like the frog sir, but ஒரு 1 hour வந்து I will take your print out, your painting ஓட print out and ask Ramachandran sir how to make it more like that. சரி சரி சரி. Maybe you can go to his place even, இல்லையா? Yeah, after he comes back I'll do that. ஆமா. Let me see if I can come down. Anyway, பாப்ப தெரியல. I'm not sure. Okay. But let me see. இது இல்ல, ஆனா நான் வைக்கிறேன். ஆக்சுவலா கலரை எடுத்துட்டு தொடச்சிடுறேன். அவ்வளவுதான் கலர் இருக்கணும். கொஞ்சம் போலதான் கலர் இருக்கணும் அந்த டிப்ல. So it's almost like dry brush, sir. ஆமா, dry brush. ஆல்மோஸ்ட் இல்ல, dry brush தான். Okay. இப்ப கீழே நம்ம வச்சிருக்கிற அந்த முதல்ல லைன்ஸ் போட்டோம் தெரியுமா, அந்த ஒரு கர்வ்டா லைன்ஸ் அப்படி அப்படியே போட்டோம் தெரியுமா, அந்த லைன்ஸ் தான் நமக்கு வந்து கைடு. அந்த லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஈவன் தோ வி டோன்ட் see it very clearly, நமக்கு வந்து ஒரு இன்ட்யூட்டிவா வந்து இந்த இடத்துல அந்த லைன் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். இப்பதான் கொஞ்சம் போல்டா செய்ய போறேன். ஒரு என்னுடைய பழைய ஆர்ட் ஒர்க் ஒன்று ஒரு போஸ்டர் கலர்ல ஒரு டெக்ஸ்டைல் பிரிண்டிங்காக செஞ்சிருந்தேன். which I did some.
40 years back. இருக்கும் 40 years இருக்கும். Yeah, I would have been 35 or so like that. கிடைச்சி நான் அனுப்பி விடுறேன். அத உட்காந்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன். நல்லா வருது இல்ல, ஒரு மாதிரி வருது, நல்லா வருது. பார்த்தா, அதாவது அதை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் வர்ற தாட் வாட் மேட்னஸ் தான் வருது. அதாவது இது இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு வந்து you have to have a certain level of madness to do this. இப்ப பிரஷோட பிரஷர் இன்க்ரீஸ் பண்றேனா, அப்படித்தான் வந்து லைட்டர் ஆக்குறேனா. இப்ப பிரஷ்ல கலர் வந்து கம்மியாயிருச்சு. என்ன நடந்திருக்குன்னே தெரியல, அதான் கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா அங்க போட்டோகிராஃப்ல பாக்குறதுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு ரிவர்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது மேல இருக்கிறதுல தான் லைட் விழுகிற மாதிரி இருக்கு. Sir, எப்பவுமே I feel mine has much less contrast than yours. Why is it that I always make that? Fear. Oh. Fear தான் இது. ஆக்சுவலா வந்து that has been a big problem with me while I was a student and while I was இப்ப கிராபிக்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள், கிராபிக்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னா அந்த பிரிண்டிங்காக செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்களை சொல்றேன் நான்.
பிரிண்டிங்காக they will be making artwork, they will be making paintings even sometimes. செஞ்சிட்டு இருப்பாங்க. என்னன்னா அவங்களுக்கு they'll mostly be working under somebody. அப்ப அப்ப வந்து அட்லீஸ்ட் அந்த 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 பீரியட் ஒரு when I was young, in my 30s and early 40s. அன்பறிவு, I can't talk to him now. Strangely, anyway. அப்ப வந்து those people will be working under somebody, இல்லையா? They'll not be doing things for themselves. They'll be working under somebody and somebody will be giving instructions as to like do this like this, do this like that. அப்படின்றப்ப வந்து naturally their instinct will be to do the job rather than do an art. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சு கொடுத்துடணும். சமயத்துல அதுல ஒரு ஈகோ வேற இருக்கும். அதுல என்ன ஈகோ இருக்கும்னா அந்த ஆள் வந்து என்ன சொல்றானோ அதை செய்யல அப்படின்னா அந்த ஆள் வந்து he'll become very angry. ஏன்னா அந்த ஆள் வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு நெப்போட்டிசம் மூலமா இருக்கக்கூடிய ஒரு ஆட்களா தான் இருப்பாங்க. அது என்ஐடியில இருந்து வந்திருப்பான். அப்படின்றப்ப வந்து நான் என்ஐடி, நீ நான் சொல்றதான் நீ கேட்கணும், சார் இப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னாலே கோபம் வந்துடும் அவங்களுக்கு. அதனால என்னன்னா இப்ப வந்து பிரிண்டிங்க்குன்னு சொல்லிட்டு வர்றப்ப வந்து ஹை கான்ட்ராஸ்ட் வந்து வரணும். ஹை கான்ட்ராஸ்ட் வந்தாதான் போட்டோகிராஃப். அப்ப பிரிண்டிங் டெக்னாலஜியே வேற. ஆர்ட் ஒர்க் எப்படி இருக்கோ அதை வந்து பிரிண்டிங் பண்ண முடியாது. அந்த பிரிண்டிங்காக ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஆர்ட் ஒர்க் செஞ்சாகணும். அப்பதான் அந்த பிரிண்டிங்க்கு வந்து அது எடுபடும். அப்ப ஹை கான்ட்ராஸ்ட் செய்யணும். ஹை கான்ட்ராஸ்ட் செஞ்சோம் அப்படின்னா அந்த சென்சிட்டிவிட்டி ஓரளவுக்கு போகத்தானே செய்யும். அந்த சென்சிட்டிவிட்டி போயிடும் இல்லையா? பக்காவா ஆமா போல்டா இருக்கும். நான் வந்து பியூர் ஆர்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு சர்டன் லிபர்ட்டி இருக்கு. ஏன்னா நான் வந்து என்னுடைய பாஸ் வந்து எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவர் கொடுத்த ஐடியாவை நான் இன்டர்பிரேட் பண்ணி ஒரு ஆர்ட் ஒர்க் ஒன்று செஞ்சு கொண்டு போய் காட்டுறேன் என் பாஸ்ட. என் பாஸ் அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இதை இன்னும் கொஞ்சம் இப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு he might give a suggestion or he might say yes. நான் வந்து என்னுடைய அசிஸ்டன்ஸுக்கு வந்து நான் இன்டர்பிரேட்டேஷன் கொடுக்கலாம். என்னுடைய ஆர்ட் ஒர்க்கை தான் அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படின்றப்ப நான் சென்சிட்டிவா கொண்டு போறதுக்கு பண்ணுவேன். மை அப்ளிகேஷன் வாஸ் நாட் கிராஃபிக்ஸ், பிரிண்டிங்க்கு கிடையாது, அந்த பிரிண்டிங்க்கு கிடையாது. அதுக்கப்புறம் அதுல இருந்து இன்னொரு பிரிண்டிங் ஸ்டேஜுக்கு போகும், டெக்ஸ்டைலுக்கு போகும். இல்லாட்டி என்னோட இதை ஆர்ட் ஒர்க்காவே யூஸ் பண்ணுவாங்க நிறைய நேரங்கள்ல. ஆக்சுவலி ஆர்ட் ஒர்க் வில் பி யூஸ்ட். அது மாத்திரம் இல்லாம நான் வந்து ஐ கேன் கோ டு த crafts people and tell them this is what I want, because I was with that kind of people. And the crafts people will say இப்படி இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் வரும், இது இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் வரும், அதை என்ன சால்வ் பண்ணணும், நான் எப்படி சால்வ் பண்ணணும் அவங்ககிட்ட கேட்டு அப்படிலாம் போக முடியும்.
இவங்களுக்கு அந்த லிபர்ட்டி கிடையாது. அதனால இவங்க வந்து ஹை கான்ட்ராஸ்ட் செய்வாங்க. நான் வந்து ஹை கான்ட்ராஸ்ட் செய்ய வேண்டிய தேவையில்லை எனக்கு. பிகாஸ் ஐ வாஸ் ஹையர் தென் தட். அப்புறம் தென் ஐ ஓப்பன் அப் மை ஓன் ஸ்டுடியோ. when I open up my own studio, clients வந்து அந்த ஹை கான்ட்ராஸ்ட் வந்து சட்டிலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து என்ஜாய் பண்றதா இருந்தா யூ ஹாவ் டு பி அ சட்டில் பர்சன். என்னுடைய கிளையன்ட்ஸ் நிறைய பேர் வந்து அந்த சட்டிலிட்டி இருக்காது. அப்ப தே வில் ஆஸ்க் ஃபார் அ சர்டன் திங். இப்ப எனக்கு அந்த அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் செஞ்சு கொடு. ஈவன் ஃபார் அ interior decoration they will ask for something like that. I found it so difficult to get a high contrast. Because I was so used to the subtle ama. அது அப்ப வந்து ஏன் அது அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது that's when I realized that it was a bit of a fear that the nuances will be lost. ஏன்னா நம்ம பாக்குறதுல வந்து nuances ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு நமக்கு. நல்லா வந்துருச்சு மட்டும் திடீர்னு திடீர்னு நல்லா வந்துருச்சு. இது ரொம்ப நேரமா நல்லா தான் சார். அதனால என்ன அது அப்ப அதுக்கு சொல்யூஷன் என்னன்றது அங்கதானே நம்மளுக்கு வேலை. நமக்கு வந்து ஏன்றது கண்டுபிடிக்க ஓகே, ஏன் கண்டுபிடிச்சாதான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஓகே சரியா? அப்ப சொல்யூஷன் என்ன செய்யறோமோ அதை பிளாக் அண்ட் ஒயிட்ல செஞ்சு பாக்கறதுதான் சொல்யூஷன். அதை பிளாக் அண்ட் ஒயிட்ல செஞ்சு பார்த்துட்டு அதை இன்டர்பிரேட் பண்றது. Sir, black and white is easy to bring contrast, sir. Black and white is easy to bring contrast because we are not thinking in spectrum. We are thinking in ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹியூவை தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த ஹியூ வந்து இன்டர்பிரேட் பண்ணிட்டு போயிடலாம். அந்த ஹியூவை இன்டர்பிரேட் பண்றது ஈஸி. அப்ப அது ஃபார்முக்கு ஏத்த மாதிரி அதை இன்டர்பிரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த 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 ஃபார்ம் வந்து இப்படி எல்லாம் வருது, இப்படி திருப்பி இப்படி கொண்டு வந்தோம்னா அந்த ஃபார்ம் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு என்றதெல்லாம் நம்ம வந்து வி ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் த பிளாக் அண்ட் ஒயிட். அதுக்கப்புறம் நம்ம கலருக்கு வந்தோம்னா கலர்ல வந்து அந்த கான்ட்ராஸ்ட வந்து எதிர்பார்க்க ஆரம்பிப்போம். இப்ப நான் வந்து செய்யற ஒர்க்ஸ் நிறைய ஒர்க்ஸ் அநேகமா வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ அட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு. This is a tough job. Yes. அப்ப இத வந்து உன்னைய செய்ய வைக்கிறது அப்படின்னா இதுல ஒரு 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 certain kind of happiness வந்து இதுல வந்தாகணும். அப்ப அந்த certain kind of happiness வந்து அந்த கான்ட்ராஸ்ட் ஒர்க்ல தான் வரும். அதுக்காகத்தான் நான் வந்து சில 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 இதுகளை தான் சூஸ் பண்ணுவேன். நான் சப்ஜெக்ட் வந்து அந்த கான்ட்ராஸ்டுக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவேன். அப்பதான் அது கிடைக்கும். இப்ப என்ன ரொம்ப நல்லா வந்திருக்குமா அது, சர்ப்ரைசிங்லி. எனிவே
இப்போ வந்து என்ன செய்ய போறேன்னா கொஞ்சம் போல இந்த கிரீனை வந்து எல்லோ ஆக்கி விட்டுறலாம். சும்மா சும்மா அதாவது அந்த இடம் ரொம்ப பிளாங்கா இருக்காம இருக்கிறதுக்காக லேசா இது மட்டும் ஒரு டெக்ஸ்சர் இருக்கிற மண் இருக்கிற மாதிரி ஒரு சம்திங் அப்படி போட்டு விட்டோம்னா இதுல அந்த அந்த சட்டில் ஒர்க்ல இருக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த கான்ட்ராஸ்ட்ல இருக்கிறப்ப செய்யற ஆளுக்கு இருக்காது. அதாவது தனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது மாதிரி தெரியுதுமா? எஸ் சார், வெரி வெரி நைஸ். சரியா, இந்த இடத்துல கீழே கொஞ்சம் போல டார்க் வச்சேன்னா நல்லா இருக்கும் போல தோணுது. அந்த அந்த பேட்டர்னை there is no mathematically right pattern, but there is a subtle pattern. அத நம்ம எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கிறோமே. ஆனா அத லேசா அப்படி காட்டுறது நல்லது. So till now I have 7 big paintings and 7 small. Okay, very good. Appa. But that is not enough. So we have no. I'm always wondering when to keep the exhibition, but we'll know that only when I have enough. Completed, yeah. So 7 big, 7 small. Na idella I'm counting as small. Okay. The big la வந்து the eagle, deer. Now, so I was telling Ramachandran sir also that Lakshana owner said I can keep it there. He didn't openly come and say you can keep it there. He said, now I'm not looking at money and all. I'm here right now. I'm in a stage where I can support artists. So indirectly he told me you can come and keep it here and give me whatever you want. So if it is Lakshana, it will fit 20 big paintings. Okay. I have only 10. Sorry, 7. 7. Okay. அப்ப ஒரு 10 இன்னொரு 10. ஒரு 10 பிக் பெயிண்டிங்ஸும் ஒரு 15 ஸ்மால் பெயிண்டிங்ஸ் இருந்தா போதுமா? So அதான் like I'm always wondering, I mean the date is never never possible to predict the date. ஆமா, கஷ்டம்தான். அதாவது ஒரு அளவுக்கு வந்துட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆமா வச்சுட்டு மீதி இன்னும் எத்தனை வேணும் அப்படின்றத வந்து பார்த்து முடிச்சிடலாம். Okay. And when I went there once, he said, நான் இங்க சைன் பண்ண போறேம்மா. Okay. Even I was wondering where you will sign.
Yeah, சொல்லுமா. whatever you said, he also said, sir. ஆ The first 5 paintings மட்டும் பார்த்துட்டு he said they will say it looks like a child's work because it's all ம் realistic and ம் the ம் owly blah. So ஆமா. he said if you want, you have to be creative. ஆ And for creative, why don't you take one animal and do that itself many? ம் அப்படின்னு he said. ம் So ஓகே. ஆ that what do you say, sir? Take one. செய்யலாம். நல்லா இருக்கும். அதாவது இப்ப இப்ப இருக்கிற பெயிண்டிங்ஸ் வந்து இருக்கு. இது சைல்ட் லைக்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, அதாவது சைல்ட் லைக்ன்றது வந்து பெயிண்டிங் ஸ்டைல வச்சு அவங்க சொல்லல. அதாவது ஒரு சைல்டு தான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னா உடனே ஒன்னதான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அப்படியே சாமியை நினைச்சு கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அப்சல்யூட் மேட்னஸ் இட் இஸ். அதாவது ஓகே, நம்ம அது ஏன் அப்படின்னாங்கன்றத இன்னொரு நாளைக்கு பேசுவோம். Sir, and as you also said, I want to invite this Ashrafi ma'am and all. I don't know if she'll come, but I want to invite. She'll come. So what she says also, I'm a little bit scared. If she also comes and says it's childish, what will? She will. Okay, so what? Yes. இல்ல ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு மேதைன்னு உலகம் சொல்லிட்டு இன்னைக்கு 13th இல்ல, இன்னைக்கு 13th. Yes, 13th. மேதைன்னு சொல்லிட்டு இருக்க ஹென்றி ரூசோன்னு சொல்லிட்டு ஒரு ஆளு. ஹென்றி ரூசோ. He was not a trained artist. He was a con, அதாவது cheat. Several times he went to jail for cheating. அப்போ கேரக்டர்னு ஒண்ணும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஆளு. என்னமோ ஒண்ணு பெயிண்டிங் பண்றாப்ல, இட் அப்பீல்ஸ் டு பீப்புள். பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் ஆயிடுறாப்ல. சரியா? அப்படின்றப்ப அந்த ஆளோடைய ஆர்ட்டுக்கு வந்து என்ன பேருன்னா நைவ் ஆர்ட் அப்படின்னு தான் சொன்னாங்க. His art style is naive. He doesn't know art, but it's so beautiful. சரியா? அப்ப வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேஜ். அப்ப ஏன் வந்து ரியலிசம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்றப்ப அந்த போல்ட்னஸ் வேணும். அப்ஸ்ட்ராக்ஷன்ன்றது வந்து ஒரு society, when society got distorted from a certain thought. Actually, whatever I did, I like it very much. That's why I did it. அதுதான் I like it. I will do what I like, not what other people want. Amma. If you don't like it, I don't care. Yeah, but one day you also said, no sir, that it may look like a play school வைக்கிற மாதிரி இருக்கு. So அதுக்கப்புறம் Ramachandran sir took video of all the 5 and sent you. And then you said play school வைக்கிற மாதிரி இருக்கு, we have to make it more creative. Then only we started cat. And cat, now I like it very much. இப்போ நான் கேட்டே தான் பார்த்துட்டே இருக்கேன். ஆமா, இப்ப என்னன்னா, இப்ப பிளே ஸ்கூல்ல வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது என்னன்னா, டெக்னிக்கும் அப்படி இருக்குது. அதாவது that was probably your மல்டி லேயர் கொண்டாந்து கீழே இருக்கிற லேயரை டெவலப் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்லாம் வர்றது வந்து வரலாத ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். அது you are just working on how to build with colors, how to build with layers of paint. டெக்னிக் வந்து மெச்சூர்டா இல்லைன்னா, இப்ப ஒண்ணு வந்து எப்படின்னா, you take a brush, you just do that and a few strokes there, nothing has been done, but it looks so beautiful அப்படின்றது வந்து அந்த சிம்பிளிசிட்டி, extreme simplicity that you have to work for several years, or you should be sort of a freaking genius.
Like you won't be a normal human being. Stephen Hawk மாதிரி ஒரு ஆளு probably will be that. Not that I admire Stephen Hawking. That's a different story. Anyway, இன்னொரு இது வந்து go so deep into the technique. ஏன்னா you go into the technique because interpreting visuals has become so easy for you. இப்ப வந்து ஒரு ஸ்னெயில் என்னைய வரைய சொல்லியிருந்தா ரொம்ப ஈஸியா வரைஞ்சிட்டு போயிருந்திருப்பேன். ஆமா. Now what I have done is I have interpreted a technique. Yes. டீப்பா போனேன் அந்த டெக்னிக்குள்ள. If you see the previous stage, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து எப்படி இந்த கலர்ஸ் வந்திருக்குன்னா multi layers, all the colors are showing in some place or the other. அது எந்த பிளேஸ்ல ஷோ பண்ணாலும் எந்த பிளேஸ்ல ஷோ பண்ண கூடாதுன்றது வந்து எனக்கு இன்ஸ்டிங்டிவா வந்து எனக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நான் வந்து ட்ரெயின் ஆயிட்டேன். Yeah, what I originally felt was only when I also train like that, then I can go to abstraction. But when everybody said this, then I was not sure what to do. இல்ல இப்ப இது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் தான். அது சரியலிசம்னு கூட சொல்லலாம். The first thought that came to my mind was empty house ன்றதா. ஆமா. But yeah, the snail is a bit different from what we've done so far. ஆமா. இன்னொரு ஒரு ஸ்னேல் அந்த ஆர்ட் ஒர்க் எங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அனுப்புறேன். அது இப்ப அந்த ஸ்கூல் நர்சரி ஸ்கூல் இது மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு 100 ஒர்க்ஸ் நீ அதே மாதிரி நர்சரி ஸ்கூல் வைக்கிற மாதிரி ஒரு 100 ஒர்க்ஸ் செஞ்சினா the whole world will say that you are a genius. Ashrafi will come and garland you. But still, I will say, you have to develop here. Like you can't be just this stupid. You might be selling a painting for 1 crore rupees. That can happen. See, art is a commodity. Art is not spiritual. When you say it's a commodity, you mean that we have to do what is demanded. What is demanded? What will sell? இப்ப என்னன்னா எனக்கு வந்து art is not a commodity. For you, it is more spiritual. Mine is more. You want to do that, and probably seek a commercial viability. Yeah. சரியா? அப்ப இதுலயே if you are persistent, strangely enough you might reach that stage. Yeah. இப்ப ஆமா இப்ப என்னைய வந்து மனோகரன் மாதிரி ஆட்கள் நம்ம வந்து அதான் மனோகரன் absolute idiot, that's a different story. Sir, I've also been following him on Instagram. But you have to have lunch pada sollatuma. சொல்லுமா என்னன்னு. So he is doing goat series munadi I've seen on his website. Now I saw like where he's done summa brush stroke vachu whimsical colors vachu goat. No eye nose and all that. ஆமா அதுவும் அந்த உள்ள வச்சிருக்க கலரும் ஒரு சென்சிபிளா ஒரு இன்டெலெக்சுவலா ஒரு ஸ்பிரிச்சுவலா either it should be intellectual or it should be spiritual, right? Human activity to be considered as an elevated activity, it has to be either intellectual or it has to be intellectual, academically knowledgeable, analyzed from a higher level, the intellectual, or it has to be totally spiritual. ரெண்டுமே இல்ல. அது சும்மா கலர் எடுத்து அப்படியே தப்பைக்கு வச்சுட்டு ஆடு ஒண்ணு வரைஞ்சிருக்கான், இல்லாட்டி ஆடு ஒண்ணு வரைஞ்சிட்டு தப்பைக்குன்னு கலர் வச்சிருக்கான்.
அந்த பிள்ளையார் வந்து ஒண்ணு செய்வான் தெரியுமா? ஒண்ணு ஆமா. ஆயில் அப்படி பிள்ளையார் ஒண்ணு பெருசா செய்வான். 5 அடிக்கு 5 அடி, 8 அடிக்கு 8 அடி எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஒரு துணி வச்சு அப்படியே தொடச்சு எடுப்பான். அப்புறம் ஸ்ட்ரோக்கா போடுவான் கலர்ஸ்ல. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்துட்டு, ஓ இட்ஸ் சோ டைனமிக்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல இருந்த ஒரு டெக்னிக் கூட இதுல இல்ல. I don't know. What did you want to say? Yeah, tell me. That's I'm what I just- now because I feel I've never tried anything on my own. That seemed a bit easy. Shall I try ன்னு கேட்கதான் கேட்டேன். என்னன்னா வாயின்றேன்னா Yeah, I'm not particular, but the Ashrafila யோசிச்சாதான் அதுதான் தோணுது. I am happy with realistic. ஆமா. இப்ப என்னன்னா ம். we'll have a talk later. Yeah, okay. We'll have a talk later. Yes, sir. சரி அம்மா.